நான் ஒரு பதிவு சொல்லணும்னு ஆசைப்படுறேங்க. எல்லாரும் கஷ்டப்பட்டு தாங்க முன்னேறுறோம். ஆணா, பெண்ணா இருந்தாலும் அவங்கவுங்க குடும்பத்துக்கு உழைச்சி கஷ்டப்பட்டு தாங்க சொத்து சேர்க்கறதா இருக்கிறதா, வீடு வாசல் பணம் கட்டுறது எல்லாமே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேங்க. ஆனால் நம்ம சொந்த பந்தமெல்லாம் ஒரு மனுஷன் திருடிட்டு வந்து திருடுறான், திருடிட்டு போகிறவன், கொள்ளையடிச்சிட்டு போகிறவன், அந்த மாதிரி திருட்டு பெரட்டு இருக்கிறவங்க கூட கம்முன்னு இருந்துக்குவாங்க. ஆனால் இந்த சொந்தக்கார ஒருத்தன் மட்டும் முன்னேறிட்டா போச்சுங்க. நம்மளை விட அவன் வந்து ஒரு படி முன்னேறிட்டானா, நம்மளை விட அவன் கொஞ்சம் இதாக இருக்கிறானா அப்படின்னு முதல்ல பொறாமப்படுறதே நம்ம சொந்த பந்தம் தாங்க. அக்கம் பக்கம் கூட நான் அவ்வளோ இதாக சொல்ல மாட்டேங்க. அவன் வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டு வந்துட்டு அவன் வாக்கில் அவன் இருக்கிறான். ஆனால் இருந்தாலுமே சொந்தக்காரங்க சூனியக்காரங்கன்னு சொல்லுவாங்க. சொந்தக்காரங்க நல்லவங்க இருக்கிறாங்கன்னு இருக்கிறாங்க இல்லைங்களே. ஆனால் இருந்தாலும் முக்கால்வாசி பார்த்தா நல்லா கோடீஸ்வரன் ஆகிட்டா போய் எந்த கோயிலில் என்ன பண்ணி வைக்கலாம், எந்த கோயிலில் என்ன செய்யலாம் அப்படின்னு தான் இருக்கிறாங்களே தவிர அவன் நல்லா இருக்கிறானா, ஏழையாக இருந்தா ஏதோ இந்தளவுக்கு வீடு வாசல் வசதி இருக்கிறான் அப்படின்னு நினச்சி பெருமைப்படுறவங்க கிடையாது. உள்ள ஒன்று வச்சு வெளியில் ஒரு நடிப்பு நடிக்கிற சொந்த பந்தம் தான் முக்கால்வாசி இருக்குதுங்க. இது உண்மையா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ஜான் ஏறுனா முளம் சறுக்குதுன்னு சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடு வாசல் வாங்கினாலோ கட்டினாலோ சொத்து பத்து சேர்த்தாலோ அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். அதுக்கு பின்னாடி அவனோட உழைப்புகள் எவ்வளவு போட்டிருப்பான், எவ்வளவு அவன் வந்து கஷ்டத்தை இது பண்ணியிருப்பாங்கிறதெல்லாமே அவங்களுக்கெல்லாம் தெரியாதுங்க. முன்னேறிட்டான் மட்டும்தான் நம்ம பார்த்து பொறாமப்படுறோம், போட்டி இதாக நினைக்கிறாங்களே தவிர மற்றபடிக்கு நல்லா இருக்கட்டும் அவன் இப்படி இருந்தான்னு நினைக்க போகிறது கிடையாது. இது உண்மையா இல்லைங்களா? என்ன வேணாலும் சொல்லட்டுங்க. அண்ணன் வந்து முன்னேறிட்டா தம்பிக்கு ஒரு மனசு இதாக இருக்கும், தம்பி முன்னேறினா அண்ணனுக்கு இதாக இருக்கும், அண்ணன் முன்னேறிட்டானா தங்கச்சிக்காரி அக்காக்காரி எல்லாம் எங்கள் அண்ணன் அப்படி பொழைக்கிறான், எங்கள் அண்ணன் இப்படி பொழைக்கிறான், எங்கள் அண்ணன் பொண்டாட்டி அப்படி வந்தவ இப்படி இருக்கிறா, அப்படி இருந்தா அப்படி இருக்கிறா அப்படின்னு முதல்ல பொறாமப்படுறவங்களே அந்த கூட பிறப்பு இவங்க தான். இதே தங்கச்சி தம்பி இவங்க எல்லாம் பொறாமையிலேயே தாங்க இந்த உலகம் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த இதில் பாகிஸ்தான் இது தீவிரவாதி சண்டை மாதிரி டப்பு 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 டப்புன்னு எல்லாம் சுட்டு ஒரு செகண்டில் எல்லாம் மடிஞ்சு விழுந்துட்டா அப்போ எல்லாம் சொத்தாவது சுகமாவது ஒன்றும் கிடையாது. உண்மையா இல்லைங்களா? நம்ம உயிர் எந்த நிமிஷம் போகுது, எந்த நிமிஷம் வரைக்கும் இருக்குதுங்கிறதே நமக்கு தெரியாது. அது வரைக்கும் இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமாக வாழணும்னு யாருமே நினைக்கிறது கிடையாது. என்ன இந்த உயிர் போகிற கடைசி நிமிஷம் கூட வேறு எதையை பற்றி தான் யோசிப்பாங்க, சொத்தை பற்றி தான் யோசிப்பாங்க. ஆனால் வாழ்க்கையில்